ஒரு பெண்ணுக்கு நீங்க எப்படி நியாயம் வாங்கி கொடுக்க போறீங்க? மம்தா பானர்ஜிக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்கா? உங்க மாநிலத்துல ஒரு பெண் முதல் தடவை கிடையாது, இது முதல் முறை கிடையாது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்க முதலமைச்சராக இருக்காங்க? அப்படி என்ன அந்த பதவி மேல, அந்த நாற்காலி மேல மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? என் மாநிலம் எப்ப வேணாலும் போகட்டும், மக்கள் என்ன வேணாலும் ஆகட்டும், இங்கே மாநிலத்தில் வாழ்ற பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளானாலும் எனக்கு அது பத்தி கவலை கிடையாது. ஆனா நான் முதலமைச்சராக நாற்காலியில உட்கார்ந்தோன்னா ஒரே காரணத்துக்காக அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மம்தா பானர்ஜிக்கு உண்மையில மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவங்க அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அவ்வளவு ஏன் நீங்க பாத்தீங்க, முந்தா நேத்து நம்ம நேத்து 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா முந்தா நேத்து இரவு எல்லாரும் ஒரு பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியாக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது 5000 பேர் அங்க கேதர் ஆயிருக்காங்க. 5000 பேர் சும்மா இப்படி சொடுக்கு போட்டோன்னே 5000 பேர் கேதர் பண்ண முடியாது, டைம் ஆகும். 5000 பேர் கேதர் ஆயிருக்காங்க. அங்க இருக்கிறது மக்கள், ப்ரொடெஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள் சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் கிட்ட, சார் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு, இவங்க குண்டாயிசம் பண்ற மாதிரி இருக்கு, பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க, நல்லா தெரியுது, பாத்துக்கங்க. ஆனா போலீஸ் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. 5000 பேர் அங்க ப்ரொடெஸ்ட் பண்றவங்க, அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மேல பிரச்சனை பண்ணி அவங்கள அடிச்சு உள்ளே போயிட்டு எல்லாமே 18 ரூம்கள் ரான்சாக் பண்ணி நாஸ்தி பண்ணி எந்த இடத்துல அந்த எவிடன்சஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே நாஸ்தி பண்ணி அவங்க அங்கிருந்து வெளியில வந்திருக்காங்க. அது வரைக்கும் போலீஸ்காரங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வீடியோஸ் இருக்கு, பொதுமக்கள் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. பிரஸ்காரங்க அங்க ஒரு இடத்துல கீழே பயந்துட்டு, உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாருமே பிரஸ், நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க எல்லாரும் ஒன்னா சேருவீங்க. ஆனா பிரஸ்காரங்க பயந்துட்டு கீழே ஏதோ ஒரு டேபிளுக்கு அடியில உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே அவங்க விட்டு வைக்கல. அப்போ அது வரைக்கும் போலீஸ் இதுல கண்டிப்பாக இன்வால்வ் இருக்காங்க. போலீஸ் இன்வால்வ் இருக்காங்கன்னா மம்தா பானர்ஜியும் இன்வால்வ் இருக்காங்க. என ஹெட் ஆஃப் த போலீஸ் மம்தா பானர்ஜி. அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க தவறு பண்ணிருக்கீங்க. தன்னை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி 5000 பேர் ஏவி விட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க, போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிதான் அவங்களை விட்டுருக்காங்க. எங்கே போயிட்டு இருக்கோம்? வெஸ்ட் பெங்கால் எங்கே போயிட்டு இருக்கு? வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத தேசத்துல நம்ம நாட்டில் இருக்கிறது எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்ல உட்காரும் போது அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில போறாங்க பாருங்க, குரல் கொடுத்துட்டு. இந்த நேரத்துல ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகல? டிஎம்சியோட மோவா மோத்ராவும் சரி, டெரெக் ஓபிரையனும் சரி, இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்ல நடந்தாக்கா எந்திரிச்சு கத்திட்டு வெளியில போறாங்க. ஏன் உங்க மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்க முதலமைச்சரை நீங்க காப்பாற்றணும், அதனால நீங்க பேச மாட்டீங்களா? கனிமொழி அவர்கள் இதை பத்தி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்திலும் குரல் கொடுக்கறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கனிமொழி அவர்கள் இதை பத்தி வாய திறக்கல, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லயும் சரி எங்கேயும் சரி யாரு பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல, ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல, இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல, ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏன் இதே சுப்ரியா சுலே எங்க இருக்காங்க? சுப்ரியா ஷெனாத்தே காங்கிரஸ்ல, ஐயோ அந்த அம்மா உட்கார்ந்தால வார்த்தை வரும் பாருங்க, எங்கிருந்து வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் வார்த்தை வரும், அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வரும். ஆனா இந்த நேரத்தை எல்லாரும் குவாய்ட்டா இருக்காங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசியிருக்கிறாரா? ஏன் உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா? இல்ல அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா சொன்னார், அவங்களுக்கு யூபியில ஒரு ரேப் நடக்கும் போது யாதவ் அவர்கள் பெரியவர் சொல்லியிருந்தாரு, ஆம்பளை பசங்க இந்த மாதிரி சின்ன தப்பு எல்லாம் நடக்கும் சொல்லியிருந்தாரு. அப்போ அது ஆதரிச்சு அகிலேஷ் யாதவ் அவர்கள் இது பத்தி பேசாம இருக்கிறாரா? இல்ல ராகுல் காந்தி அவர்கள்
எனக்கு இப்போதுக்கு நான் பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுள் சேர் இருக்கு, பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது, நான் ஏன் கெடுக்கணும் நான் சொல்லிட்டு இது பத்தி பேசாம இருக்கிறாரா? எப்போ சிபிஐ கையில் எடுத்ததோ அதுக்கப்புறம் ஒரு சும்மா மேலோட்டமா பாருங்க நான் பேசிட்டேன், டிஎம்சி அவர் வந்து பத்தி பேசல, மம்தா பானர்ஜி பத்தியும் பேசல, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது வந்து கவர் அப் பண்றதுக்கான வேலைகள் நடக்குது. தைரியம் தான் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள். மம்தா பானர்ஜி தவறு பண்ணிருக்காங்க, டிஎம்சி அங்க இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில தப்பு நடக்குது, தைரியமா சொல்லுங்களேன். ஏன் அது சொல்றதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு? இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்களை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க? ஏன் எல்லாரும் வந்து மௌனம் காக்குறாங்க?